சர்வதேச இலக்கியத்தில் மிக முக்கிய படைப்பாக கருதப்படும் ஒடிசி காப்பியத்துக்கு நவீன யுகத்தின் மிகச்சிறந்த கதை சொல்லிகளில் ஒருவராக கருதப்படும் இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் தற்போது திரை வடிவம் கொடுத்துள்ளார். ஏற்கனவே இதே கதையை தழுவி 2004ஆம் ஆண்டு ட்ராய் வெளியாகி இருந்தாலும் இப்படம் ட்ரோஜன் போருக்கு பிந்தைய ஒடிசியஸின் பயணத்தை பற்றி பேசுகிறது. படத்தின் அறிவிப்பு வெளியான முதல் நாளில் இருந்தே பயங்கர எதிர்பார்ப்புக்கு உள்ளாகி தற்போது திரையில் வெளியாகி இருக்கும் இப்படம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். ட்ரோஜன் போரில் பெற்ற மாபெரும் வெற்றிக்கு பிறகு இத்தாகா நாட்டின் மன்னனான ஒடிசியஸ் தனது படைகளுடன் தாய் நாடு திரும்ப கடலில் பயணமாகிறார். ஆனால் அவரது அதீத ஆணவத்தாலும் வழியில் அவர் செய்யும் சில தவறுகளாலும் பல்வேறு தடைகளை அவரும் அவரது படைகளும் எதிர்கொள்ள நேரிடுகிறது. பல ஆண்டுகள் கடந்தும் ஒடிசியஸ் வீடு திரும்பாததால் இத்தாகா நாட்டில் அவனது மனைவி பெனிலோப்பையும் அரண்மனைகளையும் கைப்பற்றி அவரை திருமணம் செய்ய ஒரு பேராசை கும்பல் சூழ்ச்சி செய்கிறது. ஒடிசியஸின் மகன் டெலிமக்கஸ் ஒருபுறம் தனது தந்தையை தேட, மறுபுறம் ஒடிசியஸ் தனது சாதுரியத்தால் அத்தனை தடைகளையும் கடந்து தன் நாட்டுக்கு எப்படி திரும்புகிறார் என்பதே தி ஒடிசி படத்தின் கதை. நோலன் இக்கதையை ஒரு பிரம்மாண்ட போரின் முடிவிலிருந்து தொடங்குகிறார். ட்ராய் நகரம் வீழ்ந்து விட்டது, வென்றவர்கள் அனைவரும் வீடு திரும்பிவிட்டனர். ஆனால் ஒடிசியஸ் மற்றும் எங்கோ ஒரு தீவில் சிக்கி கொண்டுள்ளார். அவரது வீடு திரும்புதல் என்பதுதான் நோலன் எடுத்துக்கொண்ட மையக்கரு. நோலனின் ஒட்டுமொத்த திரை வரிசையை பார்த்தால் அவர் கடந்த 30 ஆண்டுகளாக வீடு திரும்ப துடிக்கும் மனிதர்களை பற்றியே படம் எடுத்து வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். மெமெண்டோ, இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார், டன்கிர்க் என அத்தனை படங்களின் மையப்புள்ளியும் நாயகனின் ஏதோ ஒரு வகையில் வீடு திரும்புதல் என்ற விஷயத்தையே மையமாக கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். உலகெங்கிலும் குறிப்பாக இந்தியாவில் தனக்கென ஒரு பெரும் ரசிக பக்தர்கள் பட்டாளத்தை கொண்டுள்ள நோலனின் படங்கள் என்றாலே அவை வெளியாவதற்கு முன்பே ஒரு தனித்துவமான அந்தஸ்தை பெற்றுவிடும். அந்த படமும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஆனால் தொன்ம காவியத்தை அவர் கையாண்ட விதம் அவரது தீவிர ரசிகர்களுக்கு சற்றே ஆச்சரியமான வகையில் தான் அமைந்துள்ளது. ஏனெனில் இது நோலனின் பிரம்மாண்ட படைப்பாக இருந்தாலும் அதை தேவையின்றி நமக்கு நினைவூட்ட அவர் எங்கும் முயலவில்லை. முழுக்க முழுக்க ஃபேண்டசி கதையான இதை அவர் மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் தரும் பீரியட் டிராமா போல மட்டும்தான் அணுகியிருக்கிறார். மேட் டாமன் தனது திரை பயணத்தின் மிகச்சிறந்த நடிப்பை இதில் வெளிப்படுத்தியுள்ளார். தந்திரமும் குற்ற உணர்வும் கொண்ட ஒரு மன்னனின் புத்திசாலித்தனம் எப்படி அவனை காப்பதோடு அவனுடன் இருப்பவர்களையும் சேர்ந்தே வஞ்சிக்கிறது என்பதை தனது தேர்ந்த நடிப்பால் திறம்பட காட்டியுள்ளார். இன்னொரு புறம் தனது ஸ்பைடர்மேன் என்ற அடையாளத்தை மறக்க செய்யும் வகையில் டாம் ஹாலண்ட் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மிகச்சரியாக பயன்படுத்தியுள்ளார். இவர்கள் அனைவரையும் மிகச்சிறந்த நடிப்பு ஹானி ஹாத்வே உடையது என்று சொல்லும் அளவுக்கு தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயம் செய்துள்ளார். இவர்களுடன் ஹிமேஷ் பட்டேல், ஜான் லெகுவிஷாமோ ஆகியோர் ஒடிசியஸின் நிழலில் வாழும் மனிதர்களாக நல்ல நடிப்பை தந்திருக்கின்றனர். ரிலீஸுக்கு முன்பே சர்ச்சையை ஏற்படுத்திய லுபிடா நியாங்கோ, எலியாட் பேட்ச் ஆகியோருக்கு பெரிய வேலை இல்லை. ஜெண்டாயா கதாபாத்திரமும் இன்னும் அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கலாம். காட்சி ரீதியாக நோலன் எப்போதுமே அனலாக் முறையிலான படப்பிடிப்பையே விரும்புபவர் என்பது அனைவருக்கும் அறிந்த விஷயம். இதிலும் சிஜிஐ மற்றும் கிரீன் மேட் தொழில்நுட்பத்தை பெரிதும் பயன்படுத்தாமல் இயற்கையான முறையில் காட்சிகளை பதிவு செய்துள்ளார். அவற்றின் பலனை பெரிய திரையில் ஒவ்வொரு அங்குலத்திலும் அனுபவிக்க முடிகிறது. அந்த மரக்குதிரையின் பிரம்மாண்டம், அதற்குள் வீரர்கள் படும் சிரமம், உயரமான கட்டிடம் தீப்பற்றி எரியும் போது வீரர்கள் தப்பியோடும் காட்சிகள் உள்ளிட்ட பல காட்சிகளை விவரிக்க பிரம்மாண்டம் என்ற ஒரு வார்த்தை போதாது. மூலக்கதையின் ஹைலைட்டான பல கற்பனையான விஷயங்களை கதையில் இருந்தாலும் நோலன் இவற்றை கொண்டு இதை ஒரு ஃபேண்டசி படமாக மாற்றாமல் அவற்றை ஊறுகாய் போல தொட்டுக்கொண்டு முழுக்க முழுக்க ஒடிசியஸின் மன ஓட்டங்களின் பின்னணியிலேயே கதையை நகர்த்தியுள்ளார். ஹோய்ட் வான் ஹோயின்டோமாவின் ஒளிப்பதிவு காட்சிகளுக்கு பிரம்மாண்டத்தை கூட்டி நம்மை திரைக்குள்ளேயே அழைத்து சென்று விடுகிறது. லுட்விக் கோரன்சனின் பின்னணி இசை படத்துக்கு பெரும் பலமாக அமைந்திருக்கிறது. படத்தின் கடைசி 20 நிமிடங்களில் பின்னணி இசை ருத்ர தாண்டவம்
தர்மம் ஆடுகிறது. தொழில்நுட்ப ரீதியாக படம் மிரட்டினாலும் ஒரு முறையான திரைப்படமாக இதில் இருக்கும் பலவீனங்களையும் ஒப்புக்கொள்ளதான் வேண்டும். கிறிஸ்டோபர் நோலனின் முந்தைய படைப்புகளான டெனட், ஓப்பன்ஹைமர் ஆகிய படங்களை திரையரங்குகளில் பார்த்தபோது ஜனரஞ்சித சினிமா ரசிகர்களுக்கு ஏற்பட்ட அதே அயற்சியும் சலிப்பும் இப்படத்திலும் தொடர்வதை தவிர்க்க முடியவில்லை. மூலக்கதை பற்றி அறிந்தவர்களுக்கும் நோலனின் திரைமொழியை தொடர்ந்து உற்று நோக்கும் தீவிர ரசிகர்களுக்கும் இப்படம் ஒரு திரை விருந்தாக அமையலாம். ஆனால் எந்த ஒரு முன் தயாரிப்பும் இல்லாமல் வெறும் வார இறுதி பொழுதுபோக்குக்காக திரையரங்கினுள் நுழையும் ஒரு ரசிகருக்கு இந்த படம் முழு திருப்தியை தருமா என்பது பெருத்த சந்தேகமே. காட்சி வழி கதை சொல்லல் குறைந்து வசனங்களின் அதீத அடர்த்தியால் திரைக்கதை திணறும் போது சராசரி பார்வையாளரால் கதையோடு உணர்வு பூர்வமாக ஒன்ற முடியாமல் ஓர் அந்நியப்பட்ட உணர்வையே தருகிறது. இதுதான் நோலனின் கடைசி 2 படங்களிலும் நிகழ்ந்தது. காட்சிகளின் பிரம்மாண்டத்தால் ஈர்க்கப்பட்டாலும் கதை சொல்லலில் நோலன் தொடர்ந்து கடைபிடிக்கும் இந்த முறை பெரும்பாலான ரசிகர்களுக்கு வெறும் பிரம்மாண்டமாக மட்டுமே எஞ்சி நிற்கிறது. இதன் விளைவாக படத்தின் நீளம் மற்றும் திரைக்கதையின் வேகம் பெரும் தொய்வையே தருகிறது. பல காட்சிகளில் தேவையே இன்றி இழுத்தடிக்கப்பட்டு பார்வையாளர்களின் பொறுமையை சோதிக்கின்றன. இதனால் படம் முழுக்க இருக்கும் பிரம்மாண்டங்கள் திரைக்கதை சுவாரஸ்யத்துக்கு எந்த வகையிலும் உதவவில்லை. மலிவான பொழுதுபோக்கு வசனங்களை தவிர்த்து பார்வையாளர்களை சிந்திக்க தூண்ட முயன்றாலும் நோலனின் தி ஒடிசி படம் அதன் பலவீனத்தை திரைக்கதையால் ஒரு சுமாரான படைப்பாகவே சுருங்கி விடுகிறது. காட்சி பிரம்மாண்டத்தை நம்மை உணர வைக்க இயக்குனர் எடுத்த முயற்சி திரைக்கதையின் ஆழமின்மையால் சறுக்குகிறது. ஒடிசியஸின் பல ஆண்டு கால போராட்டமும் அவனது குடும்பத்தின் வழியும் வெறும் மேலோட்டமான எபிசோடுகளாக கடந்து செல்வதால் பார்வையாளர்களால் கதாபாத்திரங்களுடன் முழுமையாக ஒன்ற முடிவதில்லை. இறுதியில் மேக்கிங் பிரம்மாண்டங்களை தாண்டி ஒரு திரைப்படமாக ரசிகர்களை கவர தவறிய திரைக்கதை அளவில் மிகவும் சுமாரான ஒரு படமாகவே தி ஒடிசி நிறைவடைகிறது.